ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மற்றும் ஆந்திராவையே கலக்கி வந்த பிரபல ரவுடியான சிசி ராஜா அவர்கள் இன்றைக்கு அவருடைய என்கவுண்டர் செய்யப்பட்டு இன்றைக்கு அவருடைய உடல் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. யார் அந்த சிசி ராஜா? அவர் எதற்காக எப்படி அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்பது குறித்து நாம் பார்க்கலாம். சென்னை மற்றும் ஆந்திராவில் மிகப்பெரிய அளவில் ஒரு ரவுடியாக வலம் வந்தவர் தான் அந்த சிசிங் ராஜா. இவர் சிசிங் ராஜா அப்படின்னு பேர் வருவதற்கு காரணமே, ஆரம்பத்தில் இவர் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் வண்டி வாங்கிட்டு முறையான இன்சூரன்ஸ் கட்டாதவங்கள முதல்ல இந்த வண்டிகளை சீஸ் பண்ணுறது இப்படின்னு ஆரம்பித்த அவர் தான். பிறகு வங்கிகளில் இன்சூரன்ஸ் சரியாக கட்டாதவங்களை பிடிக்கிறது, இப்படி அவருடைய நெட்வொர்க் வளர்ந்து பின்னாட்களில் குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழில்களில் வளர்ந்து அவர் அந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் மிகப்பெரிய அளவில் ஒரு ரவுடிசங் மூலியமாக கட்டமைத்து மிகப்பெரிய ரவுடியாக சவுத் சென்னையில் வலம் வந்திருக்கார். குறிப்பாக தாம்பரம், படப்பை போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு ரவுடியாக வலம் வந்தவர் தான் அந்த சிசிங் ராஜா. இன்னொரு பக்கம் அந்த பக்கத்தில் இன்னொரு அதிகமான அளவில் பிரபலமாக அறியப்பட்ட ரவுடியாக இருந்தவர் ஆற்காடு சுரேஷும் சிசிங் ராஜாவும் தான் அந்த பகுதியில் ஒன்றாக இணைந்து நண்பர்களாக மிகப்பெரிய அளவில் அந்த ரவுடிசத்தை கட்டமைத்து வந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்ட போது ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய கொலைக்கு பழிவாங்கும் விதமாக தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடும் என்று விசாரிக்கப்பட்ட நிலையில் ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய நெருங்கிய நண்பராக பார்க்கப்பட்ட நிலை தான் அந்த விசாரணையில் சிசிங் ராஜா அவர்கள் கொண்டு வரப்பட்டார். அந்த நிலையில் தான் காவல்துறையினர் இதுவரையும் 28 பேர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்காக பிடித்திருந்தாலும் அதற்கு பிறகு சம்பவ சந்தில் சிசிங் ராஜா போன்ற சிலை தேடி வந்திருக்க நிலையில் தான் இவருடைய பட்டியல் இருந்தது. நேற்று இரவு ஆந்திராவினுடைய கடப்பா பகுதியில் சிசிங் ராஜா அவர்கள் இருப்பதாக காவல்துறை தகவல் தெரிஞ்சதுக்கு அடிப்படையில் தான் அங்கே போய் பிடிபட்டாங்க. அந்த வகையில் இன்னைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில தான் வேளச்சேரி காவல் நிலையத்தில் இன்னைக்கு அவர் ஒப்படைக்கப்பட்டார். ஏற்கனவே வேளச்சேரியில் அவர் மீது 36 வழக்குகள், 6 கொலை வழக்கு உள்ளிட்ட 36 வழக்குகள் அவர் மீது இருக்குது. ஏற்கனவே ஒரு முதியவரை இந்த சிசிங் ராஜா அவர்கள் துப்பாக்கி முனையில் மிரட்டி அவரோட பணம் பறித்த வழக்கு இருக்குது. அந்த வழக்குக்காக தான் காவல்துறையினர் வேளச்சேரி கஸ்டடிக்கு எடுத்திருக்கிறாங்க. அப்போது இவர் அந்த நீலாங்கரை பகுதிகளில் இது மாதிரி துப்பாக்கிகள் மறைச்சி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் கேட்டு தான் அங்கே போய் பார்த்துருக்குறாங்க. அப்போது அவர் துப்பாக்கிகளை தேடும்போது இவர் காவல்துறையை நோக்கி சுட முயற்சித்ததாகவும் அதில் அதிர்ஷ்டவசமாக தப்பித்ததாகவும் அதனால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக காவல்துறையினர் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக தான் இதுவரையும் செய்திகள் வெளிவந்திருக்கிறதா பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் இன்றைக்கு அவருடைய உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்குது. சோழிங்கநல்லூர் மேஜிஸ்ட்ரேட் விசாரணையை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறதா பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இன்றைக்கு சென்னையினுடைய தெற்கு மண்டல காவல் ஆணையர் சொல்லும்போது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கும் சிசிங் ராஜாவுக்கும் எந்த விதமான தொடர்பில்லை என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் சிசிங் ராஜாவுடைய உடல் இன்றைக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கினுடைய ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் இன்னும் சம்பவ சந்தில் உள்ளிட்ட பலரும் தேடப்படுகிற நிலையில் ஏற்கனவே சென்னையில் இதுவரைக்கும் கடந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் தொடர்புடைய 2 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறாங்க. கடந்த மாதத்தில் மட்டுமே இதுவரை சென்னையில் 3 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் மனித உரிமை மீறல் என்று ஒரு பக்கம் சொல்லப்பட்டிருக்க நிலையில், இன்னொரு பக்கம் இது மாதிரியான ரவுடிஸ்களுக்கு சரியான என்கவுண்டர்களை செய்வதான் சரி என்ற ஒரு கருத்தும் மக்களிடம் இருக்கிறதா பார்க்க முடியுது. எனவே இந்த விசாரணை அடுத்த கட்ட நிலை என்னவாக இருக்குது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம்.